யூடியூபால் இணைந்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த டாப்பிக்கில் MIUI 13 ஏற்கனவே MIUI 13 பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து பீட்டா வெர்ஷனாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்துட போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஞ்சஸ் எப்படி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் இப்போ நீங்கள் வந்து MIUI 13 யூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்க ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். அது பீட்டா வெர்ஷன், அதாவது சைனாவில் ரிலீஸ் பண்ண போகிற MIUI 13க்கான பீட்டா வெர்ஷனுக்கான ஸோ என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நமக்கு கண்ட்ரோல் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சென்டரில் ஒரு சில ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சேஞ்சஸ் இருக்குது. அது எப்படி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் இப்போ வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை ரெட்மி, போக்கோ, இல்லை எம்ஐ, ஸோ எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கணும் இதை ஈஸியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் MIUI 13 இப்போயே உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு MI13 அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது, அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. இல்லை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே நீங்கள் எனேபிள் கண்ட்ரோல் சென்டர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது வந்து ஆஃபில் இருக்கும், அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில நமக்கு பர்மிஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே நமக்கு டவுன்லோட் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு MIUI 13 இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பர்மிஷன் ரொம்ப இம்பார்ட்டான ஒரு பர்மிஷனு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பர்மிஷனை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்க் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு இதை நீங்கள் உங்களோட விருப்பம் தான் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும். ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு டிக் மார்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு பேக் வாங்க. பேக் வந்துட்டு இப்போ உங்களோட கண்ட்ரோல் சென்டரை நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இல்லை இந்த வால்யூம் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வால்யூம் பட்டனும் மற்றும் நமக்கு வந்து பிரைட்னஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இதில் நமக்கு டைட்டில் கலர் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த மாதிரி கலரில் உங்களுடைய கண்ட்ரோல் சென்டரில் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் கலர் இருக்குது. அதே போல் ஒய்ஃபைக்கு என்ன கலர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும், ஒவ்வொரு ஆப்புக்கும் என்ன மாதிரி, ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் என்ன மாதிரி கலர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வால்பேப்பரும் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கையில உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா MIUI 13 கண்ட்ரோல் சென்டரில் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஆப் வேணும் அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தாராளமாக போய் இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நார்மலாக இருக்கிற கண்ட்ரோல் சென்டரில் இன்னும் ஒரு சில, அதாவது இந்த பிரைட்னஸும் சரி, இந்த கலர் சேஞ்சஸ் பண்ணுறதும் சரி, இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் MIUI 13 இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கலாம். மேபி பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுறேன். நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் தாராளமாக கீழே இருக்கிற ரெட் பட்டன் அழுத்தி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். டேக் கேர், பை பை.